தமிழர் ஆட்சி கழகம் இந்த எஸ்ஆர் பாண்டியனும் நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஏன் இந்த கோரிக்கையை அவர்களுக்கு நாங்கள் வைக்கிறோம் என்றால், சாதி சிந்தனையற்ற மத சிந்தனையற்ற ஒரு நபர் இந்த தமிழகத்தை வழிநடத்த வேண்டும். அப்படி ஒரு நபர் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு பக்கபலமாக அன்பு சகோதரி கனிமொழி அவர்களும் தமிழகத்தில் நின்று இந்த சனாதன கும்பலுக்கு எதிராக களமாட வேண்டும் என்பதே இந்த தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய இந்த மாநாட்டின் நோக்கம். ஏன் எஸ்ஆர் பாண்டியன் திமுகவை ஆதரிக்கிறார், ஏன் பாஜகவை ஆதரவிக்கவில்லை என்றால், எனக்கு எதிரி யார் நண்பன் யார் என்று என்னால் அடையாளம் காண முடியும். இத்தனை ஐயா இமானுவேல் சேகரன் 1957 படுகொலை செய்யப்படுகிறார். இத்தனை ஆண்டுகள் ஆகி போனது, யாரும் நம்மளுக்கான அங்கீகாரத்தை வழங்கவில்லை. ஆனால் இங்கே என்ன நடந்தது? திமுக ஆட்சியில் ஐயா இமானுவேல் சேகரன் அவருடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக அறிவித்தது இந்த திமுக அரசு. இதுதான் இருக்கா அப்படின்னா இல்லை. அடுத்து ஒன்று அறிவிக்கிறார்கள். ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு பரமக்குடியிலே மணிமண்டபம் அமைத்து முழு உருவ சிலை அமைத்து தருகிறார். இதுதான் போனதா அப்படி என்றாக இல்லை. தென்காசி பகுதியிலே பென்னி காலாடி என்ற சுதந்திர போராட்ட தியாகியை அடையாளப்படுத்தி அந்த இடத்தில் பென்னி காலாடிக்கு முழு உருவ சிலை அமைத்து கொடுத்திருக்கிறார். தூத்துக்குடியில் கவர்னகிரி என்ற பகுதியில் ஐயா கலைஞர் அவர்களால் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. அந்த மணிமண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அரை ஒரு சிலை இருக்கும். அது விவசாயி மாதிரி இருக்கும். அது ஒரு போர் வீரனை போல் இருக்காது. அந்த சிலைக்கு உடனே இந்த சிலையை எடுங்க, அவர் ஒரு பெரிய போர் வீரர், அவருக்கு குதிரையில் போகிற மாதிரி ஒரு முழு உருவ வெங்கல சிலை அமைங்க என்று உத்தரவு போட்டது இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள். அந்த சிலை உடனே மாற்றம் செய்யப்பட்டது. இப்படி தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய கோரிக்கையை தொடர்ச்சியாக நிறைவேற்றிய திமுக பின்னாடி நாங்கள் போகணுமா? எங்களை யார் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகாரத்தையும் பலத்தையும் கொடுக்கிற பாஜக பின்னாடி நாங்கள் போவோமா? மக்கள் ஒன்று சிந்திக்க வேண்டும். நம்மளுக்கு நம்ம நண்பன் யார் எதிரி யாருன்னு தெரியணும். நம்ம யாரோட கைகோர்த்து நிற்க வேண்டும் என்று இங்கே ஒரு தேவை இருக்கிறது. சும்மா கண்டவன் பின்னாடிலாம் போகக்கூடாது. இப்போ நிறைய இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி நீங்கள் போகிறீங்க. கரூர் சம்பவத்தில் அந்த 41 பேர் அந்த இறந்தபோது அந்த இடத்துல மறுநாள் காலையிலே நான் ஓடி போனேன். அந்த இடத்துல போய் அந்த மக்களை எல்லாம் நம்ம சந்தித்தோம். அன்பு சகோதரி கனிமொழி அவர்களோடு நாங்கள் சந்தித்தோம். அந்த இடத்துக்கு முதல்ல வந்தது அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள். அந்த இடத்துலேருந்து ஓடி போன அந்த தலைவர் உங்களுக்கான தலைவரா? இல்லை தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் மக்களெல்லாம் போராட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது காக்கா குருவியை சுட்டி போட்டு கொன்னுட்டான். எடப்பாடி பழனிசாமியை கேட்கும்போது நான் அப்படி ஒரு செய்தி இப்போ தான் டிவியில் பார்த்தேங்க, எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு ஒரு பதில். அவர் நம்மளுக்கான தலைவரா முதல்வரா? ஆனால் கரூர் சம்பவத்தை நடந்த உடனே தன்னுடைய உடல்நிலையும் பொருள்படுத்தாமல் இரவோடாக வந்து காலையிலே அந்த மக்களை சந்தித்த தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தாங்க நம்மளுக்கான முதல்வர். அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. ஓடுகாலியும் எனக்கு என்னென்ன தெரியாதவனும் நம்மளுக்கான முதல்வரா? நம்மளுக்காக ஓடி வந்து நின்ற முதல்வர் ஸ்டாலின் நம்மளுக்கான முதல்வரான்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம நண்பன் யார் நம்ம எதிரி யாருன்னு புரிஞ்சுக்கணும். எனக்கும் ஆசை தாங்க சட்டமன்றத்தில் போய் இந்த மக்களுக்காக பேசணும்னு சொல்லி. ஆனால் யார் கூட நின்று சட்டமன்றத்துக்கு போகணுன்னு ஒரு வரையறை இருக்குது. இந்த மண்ணையும் இந்த நிலத்தையும் இந்த மக்களையும் விற்குகிறவன் பின்னாடி போய் நின்று நான் சட்டமன்ற
உறுப்பினர் ஆகணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க கூட நான் காலத்துக்கும் நாங்கள் சேர மாட்டோம். கடைசி வரைக்கும் அண்ணன் KM ஷெரீப் அவர்களை போல இந்த மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் களமாடுவோம். மக்களுக்கான சிந்தனையோடு மட்டும் நாங்கள் களமாடுவோம். எல்லாரும் சொன்னாங்க, ஒரு டிஎஸ்பி வரும்போது அந்த இடத்துல என்னை சந்தித்தாங்க. அப்போ எனக்கு கை கொடுத்து இளங்கன்று பயம் அறியாது. நான் சொல்கிறேன், மடியில் கணன்னா வழியில் பயம். நான் எவனையும் பார்த்து பயப்படுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏங்க களவாணி போய் தாங்க காவல்துறையை பார்த்து பயப்படுவான். நான் எதுக்குங்க காவல்துறையை பார்த்து பயப்படணும்? இப்போ கூட இந்த மாநாட்டில் நேற்றுலேருந்து இந்த பகுதியில் நீங்கள் மாநாட்டு திடல் இந்த இடம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் அந்த ரோடை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு பேனர் வைக்க முடியல, ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்க முடியல, கொடி கட்ட முடியல. காரணம் என்னென்னா, இந்த பகுதியில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் கும்பலில் சேர்ந்த அந்த பிஜேபிக்காரன் இந்த இடத்துல கொடி கட்டக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே வாங்கி வச்சுருக்கிறான். அதுக்கு காவல்துறை முட்டு கொடுக்குது, முட்டு கொடுக்குறான் காவல்துறை. நான் என்ன சொல்கிறேன், ஏழை மக்களுக்காக ஒரு இயக்கம் நடத்துகிறோம். தமிழக அரசு ஒரு சிறந்த அரசு. ஆனால் தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். காவல்துறையில் சாதி உணர்வும் கௌரவ புத்தியும் கொண்ட சில நபர்களை கணக்கெடுக்க வேண்டும். அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஏன்னா காவல்துறை சட்டையை போட்டுக்கிட்டு மக்கள் பணி செய்ய சொன்னால் அவன் சாதிக்காண்டி பணி செஞ்சிட்டு இருக்கிறான். இது தமிழக அரசுக்கு ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டாக போய்விடும். இந்த மாநாட்டில் கடைசியாக ஒன்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நிறைவு செய்ய போகிறது. இந்த ஆட்சியில் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், அப்படி எந்த ஒரு அசம்பாவிதங்களோ எதுவுமே நடந்த மாதிரி எனக்கு தெரியல. சிறப்பான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை தமிழர் ஆட்சி கழகம் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இந்த தமிழர் ஆட்சி கழகம் செயல்படும் என்று சொல்லி அவர்கள் வெற்றி பெற இந்த மாநாடு துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.